இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மதுரை பாலமேட்டுல ஜல்லிக்கட்டு போட்டியில பங்கேற்க இருக்கக்கூடிய காளைகளுக்கான கால்நடை மருத்துவ பரிசோதனை நடந்துட்டு வருது. இது குறித்த விவரங்களுக்காக களத்திலிருந்து இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். நவநீத கிருஷ்ணன், வணக்கம். தற்பொழுது அந்த காளைகளுக்கான கால்நடை மருத்துவ பரிசோதனை எவ்வளவு விரைவாக நடைபெற்று வருகிறது? எத்தனை மாடுகளுக்கு இதுவரைக்கும் பரிசோதனை நிறைவு பெற்றிருக்கிறது? அது குறித்த விவரங்களை வழங்கலாம். கௌதமி, மாட்டுப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு கோலாகலமாக இன்னும் சற்று நேரத்தில் பாலமேடு ஜல்லிக்கட்டு, உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு துவங்க உள்ள நிலையிலே ஜல்லிக்கட்டு காளைகளுக்கான மருத்துவ பரிசோதனை துவங்கி இருக்கிறது. ஒவ்வொரு காளைகளுக்குமான அந்த மருத்துவ பரிசோதனைப்பதற்காக பார்த்தோம் என்றால் 40 மருத்துவர்களை கொண்ட சுமார் 110 கால்நடை மருத்துவர் குழு இங்கே தயார் நிலையில் இருக்கிறது. அதேபோன்று 4 கால்நடை மருத்துவ ஆம்புலன்ஸ்கள் இங்கே தயார் செய்யப்பட்டு வைத்திருக்கிறது. தற்போது நமது ஒளிப்பதிவரை காட்சிப்படுத்தக்கூடிய காட்சியை பார்த்தோம் என்றால் வரக்கூடிய ஒவ்வொரு ஜல்லிக்கட்டு காளைகளிலிருந்து சலைவா எடுக்கப்பட்டு அவற்றிற்கு உடல் தகுதி மற்றும் உடல் மருத்துவ பரிசோதனை உள்ளிட்டவைகள் மருத்துவ செய்யப்படுவதே அதற்கு வேறு ஏனும் ஊட்டச்சத்து மருத்துவர்கள் அல்லது மது உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன என்ற கோணத்தில் அவர்கள் பரிசோதனை செய்வது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு கூர்மையான காளைகளுக்கும், அதாவது ஜல்லிக்கட்டு காளைகளுடைய கொம்புகள் கூர்மையாக இருக்கும் பட்சத்தில் வாடிவாசலிருந்து சீறி வரும் காளைகளை பிடிக்கக்கூடிய அந்த மாடுபிடி வீரர்களுக்கு காயம் ஏற்படாத வண்ணம் பிளாஸ்டிக் குப்பிகள் பொருத்தப்படக்கூடியதான் வருகிறது. அதாவது அந்த மாட்டுடைய கொம்பு கூர்மையாக இருக்கும் பட்சத்தில் காளையர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் இந்த கூர்மையான கொம்புகளில் இருக்கக்கூடிய காளைகளுக்கு அந்த குப்பிகள் பொருத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்னது போல சுமார் மதுரை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 5 மாவட்டங்களைச் சேர்ந்த 2500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக சரியாக 6 மணிக்கு கால்நடைகளுக்கான மருத்துவ தகுதி சான்றிதழ் வழங்கும் பணி துவங்கப்பட்டு விறுவிறுவென்று நடைபெற்று வருகிறது. உலகமே எதிர்பார்க்கக்கூடிய ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் மிகவும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாட்டுப்பொங்கல் அன்று நடைபெறக்கூடிய இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு மாபெரும் ஜல்லிக்கட்டு போட்டியிலே சுமார் 1000க்கும் மேற்பட்ட காளைகளை அவிழ்த்து விடுப்பதற்காக முனைப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மறுபுறம் 700க்கும் அதிகமான மாடுபிடி வீரர்கள் வாடிவாசலிலிருந்து சீறி வரும் காளைகளை பிடிப்பதற்காக தயார் செய்யப்பட்டு வரக்கூடிய வேளையிலே பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏற்கனவே ஆன்லைன் மூலமாகவே இந்த ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு டோக்கன்கள் பதிவேற்றம் செய்யப்பட்ட நிலையில் தகுதியுடைய காளைகளுக்கு தற்போது கால்நடை மருத்துவர்கள் மூலம் மருத்துவ தகுதி சான்றிதழ் வழங்கப்பட்டு வருகிறது. கௌதமி, குறிப்பாக ஏற்கனவே சொன்னது போல அனைத்து பகுதிகளிலுமே காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு வந்தாலும் தேவைப்படக்கூடிய அவசரகால ஊர்தி மற்றும் கால்நடை மருத்துவ ஆம்புலன்ஸ் உள்ளிட்டவைகள் இங்கே பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய வேளையிலே தற்போது கால்நடைகளுக்கு மருத்துவ தகுதி சான்றிதழ் வழங்கப்பட்டு வருகிறது. கூர்மையான கொம்புகள் இருக்கக்கூடிய காளைகளுக்கு அறம் கொண்டு அந்த கொம்புகள் சரி செய்யப்படக்கூடிய வேலையும் நடைபெற்று வருகிறது. விறுவிறுப்பாக கிட்டத்தட்ட 7 இடங்களிலே இந்த மருத்துவ தகுதி சான்றிதழ் வழங்கப்பட்டு வரக்கூடிய வேளையிலே ஒவ்வொரு காளைகளுடையும் காளையோட உரிமையாளர் மற்றும் உதவியாளர் மட்டுமே அனுப்பக்கூடிய வழியில் உலகமே எதிர்பார்க்கக்கூடிய பாலமேடு ஜல்லிக்கட்டு இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. கௌதமி, இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.